நீங்கள் 10 லட்சத்துக்கு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, 10,000த்துக்கு பண்ணாலும் சரி, ஐயா இதை பண்ணாதேன்னா பண்ணாதேன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் மேஷ ராசி, ரிஷப ராசி, கடக ராசி இல்லைன்னா கும்பராசி, நீங்க லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, உங்க ஜாதகப்படி சிம்ம ராசி எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலுமே கொஞ்சம் பாதி பலன் தான் அப்படிங்கிறது சொல்லலாம். பார்த்தவங்களே பழகினவங்களே திருமணத்துக்குன்னு அமைப்பு இருக்குது. திடீர் வரனாகவே அவங்களுக்கு அமையும். செகண்ட் மேரேஜுக்கு வெயிட் பண்றவங்களுக்கா இது பொன்னான காலம்னு சொல்லலாம். திடீர் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்குது. வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம நிறைய பிரபலங்களை சந்திச்சு சந்தேகங்களை கேட்டுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடரும் ஆசிரியருமான திருமதி உமா வெங்கட் அவர்களை இன்னைக்கு நாம பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். 2026 தொடங்க போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல. நிறைய பேர் 2026 இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இந்த ராசிக்காரங்களை மேல தூக்கிறோம், ஒரு சில ராசிக்காரர்கள் இதெல்லாம் கேட்டுட்டு பயந்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. எதனால ஜோதிடர்கள் ஒரு சில ராசிகளை மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு மற்ற ராசிகளை பயந்துகிட்டே இருக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க? நீங்க தவறா நினைக்க வேணாம், ஒரு ஜோதிடர்கிட்டயே நான் இந்த கேள்வி கேட்கிறேன். கண்டிப்பாக எப்போதுமே இந்த ஏஎல்பி ஜோதிடம்ங்கிறது மக்களுக்கு என்ன இருக்கோ அதை உணர்த்தக்கூடியது. உனக்கு இந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னா இல்லை, இருக்குதுன்னா இருக்குது. நீங்கள் என்கிட்ட வந்துட்டீங்க, எனக்கு தட்சணைங்கிறது கொடுத்துட்டீங்க, உங்களை நான் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக போய் சொல்ல மாட்டோம். நீங்கள் 10 லட்சத்துக்கு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, 10,000த்துக்கு பண்ணாலும் சரி, ஐயா இதை பண்ணாதேன்னா பண்ணாதேன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் ஏஎல்பி ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. எந்த மாற்றமும் கிடையாது. உண்மையிலே சொல்ல போனீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு மேஷ ராசி, ரிஷப ராசி, கடக ராசி இல்லைன்னா கும்பராசி, நீங்கள் லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகப்படி நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா இந்த 4 ராசிகளும் பிரச்சனைக்கு இருக்குமானா கண்டிப்பாக பிரச்சனைங்கிறது இருக்குது. மிக சிறந்த பேரும் புகழும் கிடைக்குமானா இந்த 4 ராசிக்கும் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இந்த 4 ராசிகள்ல யாராட்டி ஒரு செயல் செய்ய போனாங்கன்னா இந்த 1 வருடம் கழித்து செய்வது அப்படிங்கிறது அவங்களுக்கு சிறப்பு. செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப ரொம்ப கவனம்ங்கிறது தேவை அப்படிங்கிறதான் சொல்லுவோம். சிலர் சொல்லுவாங்க நல்லா இருக்குதுன்னு, ஓஹோன்னு இருக்குதுன்னு. பட் அவங்களுடைய பார்வையில், எங்களுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா இந்த 4 ராசிகளும் பிரச்சனைக்குரிய காலங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாகவே அமையும் 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம். பிரச்சனைகளுக்குரிய ராசிகளை சொல்லிட்டீங்க, ஓஹோன்னு இருக்கக்கூடிய ராசிகள் இந்த மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும். இது நம்ம பொது பலனாகத்தான் சொல்றோம். அவர்கள் ஜாதகத்தில் அவங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்துதான் நம்ம சொல்ல முடியும். இப்ப நம்ம இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்குதுன்னு சொல்லலாம். அவங்க நினைச்சதை அடையக்கூடியது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். இவங்க ஒரு மீடியேட்டர் லெவல்ல ஒர்க் பண்றாங்க, கம்யூனிகேஷன் லெவல்ல ஒர்க் பண்றாங்க, எஜுகேஷனல் குழந்தைகளுடைய படிப்பு இந்த மிதுன ராசிக்கு சூப்பரா இருக்கு, தடைகள் அப்படிங்கிறது கிடையாதுன்னு சொல்லலாம். பிஸ்னஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். புதிய ஆரம்பங்கிறது இவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேண்டாம். ஏன்னா நான் ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுறேன்னா நானே ஓடலாம், இவன் என்ன பண்ணுவான்னா திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து ஓடுவான். உண்மையிலேயே நேரா ஓடுறவங்க ஜெயிப்பாங்க. திரும்பி பார்த்து ஓடுறவங்கன்னா அந்த கவனம், சந்தேகத்துல கவனம் செய்தரும் அந்த 1 நிமிஷம்ங்கிறது லேக் ஆகும். பின்னாடி உள்ளவங்க முன்னாடி வந்துருவான், இவங்க தாழ்ந்து போயிடுவாங்க. அடுத்தவங்களை பார்த்தே பயணம் செய்யக்கூடியது மிதுன ராசி. தொழில்ல மாத்திரம் இவங்க கவனம்ங்கிறது தேவை. அதே மாதிரி கடக ராசிக்கு நம்ம சொல்லிட்டோம். சிம்ம ராசி, சிம்ம ராசி எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலுமே கொஞ்சம் பாதி பலன் தான் அப்படிங்கிறது சொல்லலாம். நான் ஒரு அரசியல்ல நிற்கிறேன், அரசியல்ல நிற்கலாம், உனக்கு கிடைக்கும், ஆனால் நீ எதிர்பார்க்குற அளவுக்கு உனக்கு எஃபெக்ட்டுங்கிறது கிடைக்காது. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். நீ எதிர்பார்த்த அந்த பிளேஸ் அப்படிங்கிறது உனக்கு கிடைக்காது. இன்கம் இருக்குமா? இன்கம் மனதுக்கு பிடித்த மாதிரி இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு சொல்லலாம். வியாபாரம் போகுமா? வியாபாரம் போகும், ஆனால் நீ அதை ஒழுங்கா செய்ய மாட்ட அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நம்ம ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு மதப்பு வரும்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த இதுலயே அவங்க தொழில்ல நிறைய மிஸ்டேக் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. கவனம் தேவை அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த கன்னியா ராசி, கன்னியா ராசிக்காரங்களுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஆனா
அரசு வழியில அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். சமூக எதிர்பார்ப்புங்கிறது அவ்வளவா இருக்காது. இவங்க ஒரு ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, டிஸ்ப்ளே பண்றாங்கன்னா, நான் எதிர்பார்த்தது அந்த பொருள்ல இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான். அந்த அங்கீகாரம்ங்கிறது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். இவங்க தனிப்பட்ட முறையில ஆய்வுன்னு போனாலோ, ஒரு படிப்புக்காக போனாலோ இவங்களுக்கு சூப்பரா இருக்கும். இந்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, ரிசர்ச் பண்றவங்களுக்கு இந்த மிதுன ராசி சூப்பரா இருக்குது. ஒரு செயலை செய்து முடிக்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு சக்சஸ் தரக்கூடிய ஒரு காலமாகவே அமையும். நல்லா இருக்கும். அதே மாதிரி துலாம் ராசிக்கு ஓஹோன்னு இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா எந்த ஃபீல்ட்ல இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. இந்த துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் சம்பந்தப்பட்டது இவங்களுக்கு சூப்பரா இருக்குது. பெண்கள் வந்து தனித்துவமா கஷ்டப்பட்டு ஒரு செயல் செய்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும். இம்போர்ட், எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்குது. அவங்க இதை வந்து தாராளமாக செய்யலாம்னு சொல்லலாம். அதே மாதிரி வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. வீடு, வண்டி, வாகனங்கள் துலாம் ராசிக்கு நல்லா இருக்குது. மருத்துவம் சம்மந்தப்பட்டது ஏதாட்டி நான் ரிசர்ச் பண்றேன்னா, அதுல மாத்திரம் கொஞ்சம் கவனம்ங்கிறது இவங்களுக்கு தேவை. ஏன்னா இவங்க எப்படின்னா ஒரு பிரச்சனையில தானா போய் மாட்டிக்கக்கூடிய நபர்கள். அதுல மட்டும் கவனம் தேவை. முயற்சிகள் நல்லா இருக்குது. தேவையான முயற்சிகள் மட்டுமே எடுக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு சொல்லலாம். மருத்துவம் சார்ந்த முயற்சி இவங்க எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லலாம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி உண்மையிலேயே கொஞ்சம் போராட்ட குணம்ங்கிறது அதிகமாக நிறைந்த ராசி. நான் ஓட்டப்பந்தயத்துல ஓடினாலும், தொழில்ல ஒரு இதுல போனாலுமே என்னுடைய எஃபெக்ட்ங்கிறது 50% மட்டும்தான். கொஞ்சம் கவனம்ங்கிறது இந்த விருச்சிக ராசிக்கு கவனம் தேவைன்னே சொல்லலாம். பூர்வ புண்ணியங்கள் நல்லா இருக்கும். குழந்தை சார்ந்தது அவங்களால நமக்கு ஒரு சந்தோஷங்கிறது இருக்கும். ஆனா இந்த நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் பண்ணாம இவங்க கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லிக்கணும். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு உண்மையிலேயே ஓகோன்னு இருக்குது. இவங்க எந்த இடத்துல வெற்றி பெறலாம்னா, இந்த அடியாள்னு சொல்லுவாங்க அல்லவா, ஒரு ஆளுக்கு கீழே நின்று செய்யக்கூடிய செயல்கள் நல்லா இருக்கும். முன்னாடி நின்று எதையும் செய்யாம பின்னிருந்து செய்யக்கூடியகள், ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்டது உதாரணமாக நல்லா இருக்கும். அதே மாதிரி என்ஜிஓ சம்பந்தப்பட்டது அது இவங்களுக்கு நல்லா இருக்கும். அதுமாதிரி கோவில் கட்டுவது பணி அதெல்லாம் இவங்களுக்கு நல்லா இருக்கும். இவங்களே 4 பேருக்கு அட்வைஸ் பண்ற இடத்துல இருப்பாங்க. ஒரு குருவுடைய அனுகிரகம்ங்கிறது தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குருவை பிடிச்சாலே அவங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்டது நல்லா இருக்கு. இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் படிக்கிறதுக்குண்டான யோகம் இருக்குது. பிஸ்னஸ் வாய்ப்புங்கிறது தேடி வந்தாலும் வருமானம்ங்கிறது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம பார்த்துக்கணும். இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே எனக்கு தெரியுங்கிற ஒரு தன்மை இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவோம். இன்றைய கிரக நிலைங்கிறது அவங்களுக்கு ஃபேவரா இருக்குது. பட் ஒரு 6 மாசம் கழிஞ்சு அவ்வளவா இருக்காது. அதனால சொல்லக்கூடியது. மகர ராசி. மகர ராசி நல்லா இருக்குது. நீங்க எவ்வளவுதான் ஓடினாலும் சரி, எவ்வளவுதான் நடந்தாலும் சரி, 100 கிலோமீட்டர்ல ஓடினாலும் நீங்க அடைய போறிய நேரம்ங்கிறது நடந்து போறதும் ஓடி போறதும் ஒரே வேகமாகத்தான் இருக்கும். நீங்க ஒரு சாதாரணமா ஒரு செயல் செய்ய மாட்டாங்க. இந்த மகர ராசி, கும்பராசி யாராட்டி பின்னாடி இருந்து புஷ் பண்ணாதான் அவங்க செய்வாங்க. புஷ்ஷிங்க்கு ஒரு ஆள் கிடைக்குமானா கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த சொல்லக்கூடிய ராசிகள் எல்லாம் திருமணம்ங்கிறது நடக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசிக்காரர்களுக்கும் காதல் திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசிக்காரர்களுக்கு திடீர் திருமணம் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தோம், எங்களுக்கு நடக்கவே இல்லைன்னு சொன்னாங்க வச்சுக்கோங்களேன். 2026க்கு அப்புறமாட்டி உங்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது நல்லா இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமணம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி பெண் அமைப்புங்கிறது மாத்திரம் தேடக்கூடாது. பட் திருமணத்திற்குண்டான யோகம்ங்கிறது இருக்குது. அதே மாதிரிதான் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தவங்களே பழகினவங்களே திருமணத்திற்குண்டான அமைப்பு இருக்குது. திடீர் வரனாகவே அவங்களுக்கு அமையும் சொல்லலாம். செகண்ட் மேரேஜுக்கு வெயிட் பண்றவங்களுக்கா இது பொன்னான காலம்னு சொல்லலாம். திடீர் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்குது. மீனராசி. மீனராசி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குது. மீனராசிக்கு கடல் கடந்து போகக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. வெளிநாட்டுல படிக்கக்கூடிய குழந்தைகள், வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்க அப்படிங்கிறது நல்லா இருக்குது. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிஸ்னஸ்க்கு இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸோட எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அதுக்கப்புறமாட்டி முதலீடுகள் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு சொல்லுவோம். மீனராசிக்கு கொஞ்சம் பார்த்து கவனமாகத்தான் பண்ணணும். ஏன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கும், ஆனா வாங்கக்கூடியதுக்கு மக்கள் வந்து ரெடியாக இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒரு பக்கம் இவங்க செஞ்சுட்டே போவாங்க, வாங்குறதுக்கு உண்டான மக்கள்ங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது இவங்க சொல்லலாம்.